கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைவு வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அரசியல் கட்சிகள் முன்னிலையில். ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சிகளுக்கு இன்னும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. 2 தினங்களிலே வழங்குவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பொழுது அரசியல் கட்சிகள் சார்பிலே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டன. அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உதாரணத்திற்கு சிங்கானல்லூர் சட்டப்பேரவை தொகுதி இருக்கிறது என்று சொன்னால் 322 பாகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 253 பாகங்கள் இருக்கிறது. இவைகளிலே ஒவ்வொரு பாகத்திலும் ஒவ்வொரு முறையும் இது போன்ற வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடுகிற பொழுதும் அதை போலவே வாக்காளர் பட்டியல் தொடர்பாக தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆலோசனை கூட்டங்களில் அரசியல் கட்சியை சார்ந்த நாங்கள் பங்கேற்கிற பொழுதும் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாகத்திலும் இறந்தவர்களுடைய பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா சராசரியாக 40 பேரிலிருந்து 60 பேர் 70 பேர் வரை அந்த இறந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அதை பல முறை வாக்காளர் சிறப்பு முகாம்களில் பங்கேற்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எழுதி கொடுத்தா அதை நீக்கிறதே இல்லை. அந்த குற்றச்சாட்டை இந்த முறை அதை களைய வேண்டும், இறந்தவர்களுடைய பெயர் பட்டியலிலே இடம்பெறக்கூடாது என்ற வேண்டுகோளை நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். அதை போலவே 6, 7, 8, 8A விண்ணப்ப படிவங்கள் முறையாக வாக்காளர்களாக இணைய விரும்புகின்றவர்கள் யார் கேட்டாலும் அந்த இடத்துல விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்லியிருக்கின்றோம். அதே போலவே BLA 2 அரசியல் கட்சிகளால் நியமனம் செய்யப்பட்டிருப்பவர்கள், அதாவது ஒருவர் ஒரு BLA 2 10 பேர் அந்த படிவத்தை அவர் கொடுக்கலாம் என்று சொல்லி சட்ட விதிகளிலே இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த முகாம் நடைபெறுகிற பொழுது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் கொடுக்கின்ற அந்த விண்ணப்ப படிவங்களை அந்த படிவங்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் அது வாங்குறதில்லை. ஆகவே அதை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு குற்றச்சாட்டாகவே நான் சொல்லியிருக்கின்றேன். அதாவது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் அதை போலவே தேர்தலுக்கு முன்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அந்த புதிய வாக்காளர்களுக்கு புதிய வாக்காளர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை தர்றோம். அந்த அடையாள அட்டையை பார்த்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சி சார்ந்தவங்ககிட்ட அடையாள அட்டையை கொடுத்து அதை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற பணிகள் செய்யக்கூடாது. அரசு அலுவலர்கள் தான் அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும் பொதுமக்களுக்கு என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.